Hi, hello, supporters. பிளேஸ்டேஷன் வரலாற்றிலே கிராபிக்ஸ் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு கேமிங்கோட அடுத்த கட்டத்தை நம்ம காட்டின ஒரு மறக்க முடியாத கன்சோல் தான் இந்த PS3. நீ நம்ம வீடியோல PS3 காலத்துல ஒட்டுமொத்த உலகத்தையும் மிரள வச்ச இன்னைக்கு நம்ம மனசுக்கு நெருக்கமா இருக்கிற டாப் 10 மாஸ்டர் பீஸ் கேம்ஸ் தான் பார்க்க போறோம். இல்ல எமோஷனல் கதைகள், பயங்கரமான ஓப்பன் வேர்ல்டு, நரம்பையே உரைய வைக்கிற அளவுக்கு ஆக்ஷன் பேக்கேஜ்னு எல்லாமே இந்த வீடியோல இருக்கும். இந்த 10 கேம்ஸோட முழு கதையும் அதோட வெறித்தனமான கேம் பிளேயும் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இதுல நீங்க எந்த கேம்ஸ் பிளே பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுல நான் டாப்பான கேம்ஸ் செலக்ட் பண்ணிருக்கேன். இது தெரிஞ்ச கேம்ஸ் இருக்கலாம், தெரியாத கேம்ஸ் இருக்கலாம். இனிமே ஒரு அப்கமிங் வீடியோஸ்ல அண்டர்ரேட்டட் PS3 கேம்ஸையும் பாத்துரலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாத்துரலாம். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் கமரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த ஹைப் லைக் ஆப்ஷன் தட்டி விட்டுருங்க. நம்மளோட டார்கெட் 10K அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம லிஸ்ட்ல முதலாவதா பார்க்க போறது கேமிங் உலகத்தோட பயங்கரமான எமோஷனலான காவியம் த லாஸ்ட் ஆஃப் அஸ். இதோட ஸ்டோரி ஒரு விசித்திரமான பூஞ்சை காலம் மனுஷங்களை தாக்கி அவங்க கொடூரமான ஜாம்பிஸா மாத்திடுது. அதனால ஒட்டுமொத்த உலகமே அழியுது. இந்த சாம்பல் உலகத்துல 20 வருஷமா தன்னோட மகளை இழந்து ஸ்மக்லரா வாழுறா நம்ம ஹீரோ ஜோயல். அவங்கிட்ட எல்லி அப்படிங்கிற 14 வயசு சிறுமிய பாதுகாக்கிற ஒரு அசைன்மெண்ட் வருது. ஏன்னா இந்த வைரஸால பாதிக்கப்படாத இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே மருந்து எல்லியோட உடம்புக்குள்ள தான் வருது. இவங்க ரெண்டு பேரும் ஆபத்து நிறைந்த அமெரிக்காவை கடந்து எப்படி போறாங்க, இவங்களுக்குள்ள இருக்க அந்த பாசம் என்னங்கறத எமோஷனலா சொல்ற ஒரு ஜாம்பி கேம் தான் இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ். கேம் பிளே பாத்தீங்கன்னா இது ஒரு தேர்ட் பர்சன் சர்வைவல் ஆக்ஷன் கேம். இங்க பயங்கரமா தோட்டாலா கிடையாது, ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். அதனால நம்ம கத்தியோ துப்பாக்கியோ வச்சு நேரா சண்டை போட முடியாது. ஸ்டெல்த் கேம் பிளே பண்ணி தான் விளையாடணும். அதாவது ஒளிஞ்சு தான் போகணும். சுத்தி இருக்க பொருளை வச்சு கிராஃப்ட் பண்ணி பாம்பு மெடிக்கிட்டு அந்த மாதிரி விஷயம் நம்ம செஞ்சு வச்சுக்கணும். முக்கியமா இதுல வர ஜாம்பிஸ் மனுஷங்க கூட ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணிட்டு போயிருவானுங்க. மெயின் ஃபேமஸான ஒரு ஜாம்பி இருக்கு, ஏகப்பட்ட ரீல்ஸ்ல பாத்திருப்பீங்க, கிளிக்கர்ஸ். அந்த ஜாம்பிஸ் இருந்து தப்பிக்கிறதுலாம் செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். இந்த கேம் சூப்பரான கேம், சூப்பரான ஸ்டோரி டெல்லிங்ல பயங்கரமா பண்ணிருப்பானுங்க. மஸ்ட் ட்ரை பண்ணலாம். இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற கேம் நாட்டி டாக் நிறுவனம் அவங்களோட மாஸ்டர் பீஸ் தான் அன்சார்ட்டட் 2. நம்ம ஹீரோ மாஸ் புதில் வேட்டைக்காரன் நாதன் டிரேக் புகழ்பெற்ற மார்க்கோ போலியோவின் பயண குறிப்புகளை வச்சு இமயமலையில இருக்கிற ஷாம்பாலா அப்படிங்கிற ரகசிய ராஜ்யத்தையும் அங்க இருக்கிற பல கோடி மதிப்புள்ள சிந்தாமணி ஸ்டோன் என்கிற ஒரு மேஜிக் கல்லையும் தேடி கிளம்புறான் ஹீரோ. அந்த கல்லை வச்சு உலகத்தையே அழிக்கணும்னு நினைக்கிற ஜோரன் லாசாவிரிக் என்கிற ஒரு கொடூரமான போர் குற்றவாளியும் தேடுறான். அவங்க கிட்ட இருந்து டிரேக் எப்படி உலகத்தையும் அந்த புதையலையும் காப்பாற்ற விறுவிறுப்பான ஒரு ஸ்டோரி இந்த கேம்ல இருக்கு. இதோட கேம் பிளே பாத்தீங்கன்னா பக்கா ஹாலிவுட் ஆக்ஷன் படம் பாக்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும். சினிமேட்டிக் ஆக்ஷன், கன் ஃபைட், ஆக்ரோபாட்டிக் கிளைம்பிங், பசில்ஸ் கலந்த பக்காவான கேம். அது ரயில்லாம் உடையிறது, பில்டிங் இடியுது, ஸ்கிரீன் முழுக்க எப்ப என்ன நடக்குன்னே தெரியாத அளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும் இந்த கேம். PS3 கிராபிக்ஸோட உச்சத்தை தொட்ட கேம் இந்த கேம் தான். ஒரு சூப்பரான கேம். இந்த கேம் பத்தி நான் அவ்வளவு சொல்ல தேவையில்ல, ஏகப்பட்ட பேருக்கு இந்த கேம் தெரியும். ஒரு நல்ல அட்வென்ச்சர் ஃபீல் வேணும், சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்ல வேணும்னா இந்த கேம் நீங்க மஸ்ட் ட்ரை பண்ணலாம். சூப்பரான கேமுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற கேம், இந்த கேமை பத்தி தெரியாதவங்க இருக்கவே முடியாது, GTA 5. PS3 ஓட லைஃப் டைம் எண்ட்ல வந்த கன்சோலே பிச்சிட்டு போக வச்ச கேம் தான் இந்த GTA 5. 3 கேரக்டர்ஸா இந்த கேம் நம்ம பிளே பண்ண முடியும். ரிட்டையர்டு பேங்க் கொள்ளையன் மைக்கேல், ஸ்லம் பகுதியில இருந்து பெரிய ஆளா ஆகும்னு நினைக்கிற பிராங்க்லின், சைக்கோத்தனமான டிரைவர். இவங்க 3 பேரும் சேர்ந்து லாஸ் சாண்டோஸ் நகரத்தையே எப்படி ஆட்டி படைக்கிறாங்க, FBI கிட்ட இருந்து தப்பிச்சு தங்களோட லைஃப் செட்டில் ஆக எப்படி ஒரு மிகப்பெரிய கொள்ளையை பண்றாங்க அப்படிங்கறத இந்த கேமோட கதையா இருக்கும். சொல்ல தேவை ஏகப்பட்ட ரீல் ஷார்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. இந்த கேம்ல பண்ணாத லூட்டிஸே கிடையாது, அந்த அளவுக்கு இருக்கும். இன்னமும் இந்த கேம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு சூப்பரான கேம். நான் பிசில பிளே பண்ண இந்த கேம் PS3 ரிலீஸ் ஆயிருச்சு. PS3 கேம்ஸ் இப்போ மொபைல்ல பிளே பண்ண முடியுது. ஒரு சில ஆப்ஸ்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணி விளையாண்டு பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, அந்த கேமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. GTA 6 வேற வரப்போகுது, அதுக்கு முன்னாடி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அந்த GTA 6 ஆன காவியத்துக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து போகலாம். இது ஒரு அல்டிமேட்டான ஓப்பன் வேர்ல்டு கேம். இந்த கேமோட மாசெட்டுக்கு நம்ம விளையாடிட்டே இருக்கும்போது எப்ப வேணா எந்த நேரத்துல 3 கேரக்டருக்கு நடுவுல மாத்திக்கலாம். கேரக்டர் ஸ்விட்ச் பயங்கரமா பண்ணிக்கலாம். கார் ரேசிங், ஷூட்டிங், ஹெலிகாப்டர் ஓட்டுறது, ஸ்கை டிரைவிங் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எல்லா சுதந்திரமும் இந்த கேம்ல இருக்கு. GTA 6ல என்ன பண்ண போறாங்களோ தெரியல, பார்க்கலாம்.
அடுத்ததா நம்ம பார்க்க போற கேம், இது கேம் இல்ல காவியம். பிசி, PS3, இப்ப மொபைல் மூணுலயுமே சக்கப்போடு போட்டுருக்கிற ஒரு கேம் தான் ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 1. 1911ல கௌபாய் கலாச்சாரமே அழியிற காலம். நம்ம ஹீரோ ஜான் மாஸ்டன் வந்து ஒரு முன்னாள் கொள்ளைக்காரர். இப்போ திருந்தி குடும்பத்தோட வாழுறான். ஆனா அரசாங்க ஏஜென்ட்கள் அவனோட மனைவியும் மகளையும் கடத்தி வச்சுக்கிட்டு ஜான் மாஸ்டனோட பழைய கேங் லீடரான டச்சு பில் வில்லியம்ஸ கொண்டாதான் உங்க குடும்பத்தை விடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. தன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ஜான் மாஸ்டர் வந்து பழையபடி துப்பாக்கி எடுத்துக்கிட்டு நண்பர்களையே வேட்டையாட கிளம்புறான். இதோட கிளைமேக்ஸ் விளையாடின யாராலையும் அழாம இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 1 அப்படின்னா 2 அதெல்லாம் வேற உலகம். கேம் பிளே பாத்தீங்கன்னா வைல்டு வெஸ்ட் உலகத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வந்த ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். குதிரை சவாரி, வேட்டையாடுதல், கௌபாய் டூயல், சண்டை மோடு பக்காவான ஓப்பன் வேர்ல்ட்ல சூப்பரா கொடுத்திருப்பானு. கேமோட அட்மாஸ்பியர் மிரட்டலா இருக்கும். சும்மா எவனோ ஒரு NPC இருப்பான், அவங்கிட்ட போனா அவன் நம்மள வந்து ஏதோ ஹெல்ப் கேட்கற மாதிரி வருவான். ஆனா பார்த்தா அவன் கன் எடுத்து நம்மள சுடுவான். அந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கேம்ல கொடுக்குங்க. டே அண்ட் நைட்லாம் பக்காவா பண்ணிருப்பானுங்க. மொபைல்லையும் சூப்பரா போர்ட்டபிள் பண்ணி கொடுத்துருக்கானு இந்த கேம். இந்த கேம்ல முக்கியமா வர டெட் ஐ மெக்கானிக், அந்த ஸ்லோமோ டைம் பண்ணி நம்ம எதிரிகளை குறி வச்சு அடிக்கிறது வேற லெவல்ல இருக்குங்க. எத்தனை பேர் இருந்தா சரி அப்படியே ஒரே ஷாட்ல ஜான் சுடுவான் பாருங்க, அதெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். கேமோட கிராபிக்ஸ், கேம் பிளே பீக்கான கேம்னா நான் இந்த கேம் தான் சொல்லுவேன். PS3ல தான் ரிலீஸ் பண்ணா ஃபர்ஸ்ட். இப்போ நீங்க மொபைல்ல இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற கேம் சூப்பர் ஹீரோ கேம். சூப்பர் ஹீரோ கேம்னாலே மொக்கையா தான் இருக்கும்னு நினைச்சு வந்த முன்னாடி மாசா வந்து நின்ன ஒரு கேம் தான் பேட்மேன் அரக்கம் சிட்டி. கோத்தம் நகரத்தோட ஒரு பகுதியை பெரிய சிறைச்சாலையா மாத்துறாங்க. அங்க இருக்கிற கைதிகளுக்கு ஜோக்கரு, பென்குயின், டூபேஸ்னு பெரிய வில்லங்கள்லாம் தலைவனா மாறுறாங்க. அங்க நடக்கிற சதியை கண்டுபிடிக்க பேட்மேன் உள்ள போறான். அங்க புரோட்டோகால் 10 அப்படிங்கிற ஒரு மர்மமான திட்டத்தை வந்து ஜோக்கர் வந்து செயல்படுத்துறான். இதெல்லாம் தடுத்து எப்படி பேட்மேன் வந்து அங்க இருக்கிற எல்லா வில்லன்களையும் போட்டு தள்ளுறாங்க தான் கேமோட கதையா இருக்கும். சூப்பரான கேம் பிளே, சூப்பரான ஸ்டோரி பண்ணிருப்பாங்க. இதோட கேம் பிளே பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோ காம்பேக்ட் சிஸ்டம் தான் இதோட ஸ்பெஷலிஸ்ட். சும்மா பட்டங்களை தட்டினாலே போதும், பேட்மேன் பறந்து காம்போ அடிப்பான், பறந்து ஃபைட் பண்ணுவான். பேட்மேனோட கேஜெட்ஸ், பேட்டராங்கு, கிராப்பிள் கன்னு வச்சு கட்டடங்க மேல பறக்குது. டிடெக்டிவ் மோட ஆன் பண்ணி எனிமிஸ் எங்க இருக்கான்னு பார்த்து அவங்கள பயமுறுத்தி அடிக்கலாம். சூப்பரா பண்ணிருப்பானுங்க. கிராபிக்ஸ் இந்த கேம்ல சூப்பரா இருக்கும். ஜோக்கரோட இன்டராக்ஷன் பக்காவா இருக்குங்க. இந்த கேம்ல ட்ரை பண்ணி பாருங்க, விட்டுறாதீங்க. சூப்பரான பேட்மேன் கேம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் ஹிடாயோ கொஜிமாவோட மாஸ்டர் பீஸ் மெட்டல் கியர் சாலிட் 4. நானோ டெக்னாலஜி மூலமா உலகத்துல இருக்கிற மொத்த ராணுவத்தையும் போர்களையும் பிசினஸா மாத்தி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ சாலிட் ஸ்னேக் ஒரு விசித்திரமான நோயால சீக்கிரமா வயசாகி ஓல்டு ஸ்னேக்கா மாறிடுறாரு. அவரோட கடைசி மிஷனு உலக ராணுவத்தையே தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்க அவனோட குளோன் தம்பியான லிக்விட் ஓசிலோட்டை தடுத்து நிறுத்துறதா அவரோட வேலை. அரசியல் சதி, பழிவாங்கல்னு மிகப்பெரிய சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கேம் கொடுக்கும். சூப்பரான கேம். கேம் பிளே இது அல்டிமேட் டாக்டிக்கல் ஸ்னேக்கிங் கேம். அதாவது ராணுவ வீரர்கள் அவங்க கேமராக்கெல்லாம் கண்ணில் படாம தப்பிச்சு போகணும். நம்ம கிட்ட வந்து ஆக்டோ கேமோ அப்படிங்கிற ஒரு சூட் இருக்கும். அது எப்படின்னா நம்ம தரையில படுத்தாலும் சரி, சோத்துல சாஞ்சாலும் சரி, அதுக்கு ஏத்த மாதிரி சூட்டோட கலர் மாறி இன்விசிபிளா நம்ம மாறிடுவோம். அந்த மாதிரி ஸ்டெல்த் மோட்ல இந்த கேம் பிளே பண்ற மாதிரி இருக்கும். கன் ஃபைட் இந்த கேம்ல இருக்கும். முழுக்க 80% இந்த கேம்ல ஸ்டெல்த் மட்டும் தான் இருக்கும். ஒரு சூப்பரான கேம், சூப்பரான கதையும் PS ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ண ஒரு பயங்கரமான கேம். இந்த கேம் வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்க இந்த கேம். அடுத்ததா நம்ம ஒரு பார்க்க போற கேம் ஒரு விண்வெளி காவியம் மாஸ் எஃபெக்ட் 2. மனுஷங்களை வந்து கலெக்டர்ஸ் அப்படிங்கிற விசித்திரமான ஏலியன் இனம் வந்து விண்வெளியில கடத்திட்டு போகுது. நம்ம ஹீரோ வந்து அந்த விண்வெளி இடத்துல ஒட்டுமொத்த கேலக்சியுமே ஒன்னு சேர்த்து ஒரு தற்கொலை பட மிஷன் வந்து கையில எடுக்கிறாரு. அதுக்காக உலகத்துல இருக்கிற ஒரு பெஸ்ட் ஏலியன் வாரியர்ஸ்ல சூஸ் பண்ணி என்னோட டீம்ல சேர்த்துட்டு அங்க இருக்கிற எல்லா அந்த ஏலியன்ஸையும் போட்டு தள்ளுற ஒரு வேலையில இறங்குறாரு. அந்த மிஷன்ல யாரு ஜெயிச்சாங்கிறதா கேமோட கதையா இருக்கும். சிம்பிளா சொன்னா ஹியூமன் விசஸ் ஏலியன்ஸ். கேம் பிளே ஒரு சயின்டிஃபை ரோல் பிளேயிங் கேம் தான். அது மட்டும் இல்லாம இது ஒரு ஷூட்டர் கேம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கேம்ல நீங்க பேசுற டயலாக் நம்ம எடுக்கிற முடிவு கதையே மாத்தும். உங்க டீம்ல இருக்கிறவங்க உங்க மேல வச்சிருக்க விசுவாசத்தை லாயல்ட்டி பொறுத்து தான் இந்த கேமோட கிளைமேக்ஸ் அவங்க உயிரோட இருப்பாங்களா இல்லையாங்கிறது முடிவு பண்ணும். ஒரு சூப்பரான ஒரு ஷூட்டர் கேம். கேமரா ஆங்கிளும் கிராபிக்ஸும் ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பானுங்க. ரொம்ப எமோஷனல் ஸ்டோரி வந்து இடையில வித்தியாசமா போயிட்டு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல கேம். அடுத்து நம்ம பார்க்க போற கேம் கேமிங் உலகத்திலேயே இருக்கிறதுலே ஒரு கஷ்டமான கேம் எதுன்னு கேட்டா டக்குன்னு சொல்லிடலாம் டார்க் சாயில்ஸ். லார்டன் என்கிற ஒரு சாபப்பெற்ற உலகம். அங்க இருக்கிற மனுஷங்க எல்லாமே சாகாவரம் பெற்று அன்டெட்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாத்தையும் வாழும் பிணங்களா ஆகி பைத்தியம் பிடிச்சு அலையிறாங்க. அங்க மாற்ற ஹீரோ அந்த உலகத்தோட எரிய போற கடைசி நெருப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளேமை காப்பாத்த இல்லைன்னா அதை அணைக்கிறதுக்காக ஒரு பயணத்தையே தொடங்குறான். ஆனா வழியில இருக்கிற காட்ஸ் மான்ஸ்டர் எல்லாமே அவனை வந்து அதை தடுக்க விடாம பண்றாங்க. இதுதான் இந்த கேமோட கதையா இருக்கும். ஃப்ளேமை காப்பாத்தினாலும் அதை அணைச்ச
உடைச்சாலும் என்ன நடக்கும்ங்கறத கேமோட ஃபைனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இந்த கேமோட கேம் பிளே பாத்தீங்கன்னா ஹார்ட் கோர் ஆக்ஷன் ஆர்பிஜி. இந்த கேம்ல நீங்க 100 தடவை இல்ல 1000 தடவை சாவீங்க. யூ டைட் அப்படிங்கிற ஸ்கிரீனை நம்ம பாத்துக்கிட்டே இருப்போம் அடிக்கடி விளையாடுறப்ப. பிளாக் மித் உட்கார்ந்து இருக்குல்ல அந்த ஒரு பேஸ்ல தான் பண்ணிருப்பாங்க. சொல்ல போனா இந்த கேம் வச்சுதான் இவனுங்க எல்லாம் இப்ப இந்த செய்கிரோ, எல்டன் ரிங், பிளாக் ஸ்மித் உட்கார்ந்து அந்த மாதிரி ஒரு ஹார்ட் கோர் ஆக்ஷன் ஆர்பிஜி கேம்ல இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உண்மையாலுமே இந்த யூ டைடுங்கிற ஸ்கிரீன் தான் நம்ம அடிக்கடி பார்ப்போம். கேமோட ஆரம்ப ஸ்கிரீனோட அந்த ஸ்கிரீன் தான் நம்ம நிறைய டைம் பார்ப்போம். எதிரிகளோட அட்டாக் பேட்டர்னை வந்து கரெக்டா கவனிச்சு டைமிங்ல டாச் பண்ணி பிளாக் பண்ணி அடிக்கணும். பொறுமையும் திறமையும் இருந்தா மட்டும்தான் இந்த கேமை முடிக்க முடியும். பொறுமை சாமி, ஒரு சின்ன ராங் மூவ் யூ டைடுங்கிற ஸ்கிரீன் தான். 9வதா பார்க்க போற கேம் ஒரு அண்டர் வாட்டர் மிஸ்ட்ரி கேம், பயோஷாக். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஹீரோ ஜாக் வந்து பிளேன்ல போயிட்டு இருக்கிறப்ப கடல்ல விழுந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. தப்பிச்சு கடலு நடுவுல இருக்கிற ஒரு கோபுரத்துக்குள்ள போயிடுறாரு. அங்க ராப்சர் அப்படிங்கிற கடலுக்கு அடியில ஒரு கட்டப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு பெரிய ரகசிய நகரமே இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து ஆடம் அப்படிங்கிற ஒரு மேஜிக் திரவத்தை பயன்படுத்தி அவங்களுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டு சூப்பர் பவர்ஸை ஏத்திக்கிட்டு ஒரு அடிமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மருந்துக்கு. அந்த நகரம் எப்படி அழிஞ்சது, ஜாக் அங்க இருந்து எப்படி தப்பிக்கிறான், அவனோட கடந்த கால உண்மை என்ன, அந்த மருந்து யார் கண்டுபிடிச்சா, யாரு அந்த உலகத்தை உருவாக்குனாங்கிற ஒரு மைண்ட் பிளேயிங் கேம் தான் இந்த கேம். சூப்பரான ஸ்டோரியா இருக்கா. இந்த கேமோட கேம் பிளே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டிங் கேம் தான். கையில ஒரு துப்பாக்கி வச்சுக்கலாம், இன்னொரு கையில பிளாஸ்மிட் சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஷாக்கு, நெருப்பு, ஐஸ் பவர்ஸ் எல்லாம் வச்சு எனிமிகளை துவம்சம் பண்ணலாம். இந்த கேம்ல பிக் டாடின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் கூட சண்டை போடலாம், செம்ம மாசா இருக்கும். சூப்பரான கேம், ஒரு வித்தியாசமான சைக்காட்ரிக் கேம். இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல கடைசியா பார்க்க போற கேம் ஒரு கியூட்டான ஒரு ஜாலியான கேம் தான், லிட்டில் பிக் பிளானட் 2. ஸ்டாக் பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய துணியாலான ஒரு குட்டி ஹீரோ வாழ்ற உலகத்துல நெகட்டிவ் விட்ரான் அப்படிங்கிற ஒரு பெரிய மர்மமான வேக்யூம் கிளீனர் போன்ற ஒரு அரசன் உள்ள வந்து அந்த உலகத்துல இருக்கிற நல்ல விஷயங்கள், கிரியேட்டிவிட்டி எல்லாத்தையுமே உறிஞ்சி அழிக்க பாக்குறான். அவங்ககிட்ட இருந்து அலைன்ஸ் அப்படிங்கிற புதிய நண்பர்கள்லாம் நம்ம ஸ்டாக் பாய் கூட சேர்ந்து எப்படி உலகத்தை காப்பாத்துறாங்க கதையா இருக்கும். இந்த கேம் பிளே பாத்தீங்கன்னா 2D 3D பசில் பிளாட்ஃபார்மர் கேம் தான். ஆனா அந்த கேமோட உண்மையான பவர் கிரியேட் அண்ட் ஷேர் தான். நம்மளே கேமுக்கு சொந்தமா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி லெவல் டிசைன் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஆன்லைன்லயும் ப்ளே பண்ணிக்கலாம், மற்ற பிளேயர்ஸ் கூட இந்த கேம் வச்சு விளையாடலாம். கிரியேட்டிவிட்டிக்கு இந்த கேம்ல எல்லையே இல்ல. கேமோட ஸ்டோரியும் கேம் பிளேவும் வித்தியாசமா இருக்கும். அந்த ஸ்டாக் பாய் ரொம்ப அழகா இருப்பாங்க, கியூட்டாண்டியா இருப்பான். அவன் உண்மையாலுமே அழகா இருப்பான் பாக்குறதுக்கு. அந்த டிஃப்ரெண்டான உலகத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அந்த அரக்கனை போட்டு தள்ளிட்டு விளையாடுற ஒரு ஜாலியான கேம் தான் இந்த கேம். இவனால சொன்ன ஆக்ஷன் கேமுக்கும் இந்த கேமுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃப்ரீயா விளையாடலாங்க, எந்த கவலையும் இல்லாம ஸ்ட்ரெஸ் இல்லாம விளையாடலாம். நான் மேல சொன்ன அந்த டார்க் சைல்ஸ் கேம்லாம் செம்ம இரிட்டேட் ஆகும், செத்துக்கிட்டே இருப்போம். அது அப்ப கம்பேர் பண்றப்ப இந்த மாதிரி கேம் விளையாண்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், மனசுக்கும் நிம்மதியா இருக்கும். ஓகே கைஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். PS3 கன்சோலோட வரலாற்றையே மாத்தின 10 லெஜெண்டரி கேம்ஸோட கதையும் கேம் பிளேவும் முழுசா பார்த்துட்டோம். இன்னைக்கு PS5 வரைக்கும் கிராபிக்ஸ் வந்துட்டாலும் இந்த கேம்ஸ் கொடுத்த அந்த ஃபீல், எமோஷன்ஸ்லாம் எப்பவுமே தனிதான். இந்த 10 கேம்ஸ்ல உங்களுக்கு எது ஆல் டைம் ஃபேவரட், நீங்க எந்த கேம் விளையாடி இருக்கீங்க, நீங்க விளையாண்ட கேம்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல அப்கமிங் PS3 வீடியோல கண்டிப்பா ஆட் பண்றேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. கேம் விளையாடுவோம், ஹாப்பியா இருப்போம். பை கைஸ்.